வணக்கம் நண்பர்களே. நேர்முக தேர்வுக்கு எப்படி தயார் செய்வது அப்படிங்கிற பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதோட 5வது எபிசோட். இந்த நேர்முக தேர்வுக்கு எப்படி தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பொறுத்த அளவுக்கு இப்போ வந்து டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஏஎஃப் இருக்குது. பழைய காலத்துல வந்து நம்ம அப்ளிகேஷன் போட்டுட்டு அதை போட்டோ காப்பி கையில் வச்சுக்குவாங்க. இப்போ ஸ்டேட் சர்வீஸ்ல வந்து பெரிய அளவுக்கு பயோடேட்டா இல்ல, பட் உங்களை பத்தி சில குறிப்புகள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம யாரு, நம்ம எங்க இருந்து வரோம் அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சது ஆரம்பிச்சு நாட்டுடைய அக்கறைக்கு போறது வரைக்கும் எல்லா விஷயமும் நம்ம தகவலை சேகரிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஹூ ஆர் யூ, நீங்க யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க பேர் என்ன, அப்ப பேருடைய அர்த்தம், உங்க நேட்டிவ் பிளேஸ், உங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய ஸ்டேட், அதுக்கப்புறம் நீ என்ன படிச்சிருக்கீங்க, அதை தாண்டி உங்களுக்கு தொழில் முறையா ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்குதா, அப்ப உங்களுடைய பொழுதுபோக்கு. இந்த ஏரியாவிலேயே ஒரு 30 நிமிஷம் இன்டர்வியூல 70% கொஸ்டின் போயிடும். நிறைய மாணவர்களுக்கு தெரிகிறது இல்ல. இதெல்லாம் வந்து நோன் இந்த கேள்விகள் கேட்பாங்க. அதனால இந்த பயோடேட்டா பேஸ்ட் கொஸ்டின் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பா வச்சுக்கணும். எங்க ஊர் பேரு, அந்த ஊர் பெயருக்கான காரணி, அதுக்கப்புறம் எவ்வளவு ஏரியா, என்னென்ன முக்கியமான எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு, சோசியல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அப்புறம் வரலாற்றுல முக்கியமா என்னென்ன விஷயங்கள் இருக்கு, சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் யார் இருந்தாங்க, அது மாதிரி ஆறுகள் எவ்வளவு இருக்கு, அணைகள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஏரியா பாசனமாகுது, அதை நீங்க வந்து செக்மெண்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜியோகிராபிக்கலி எங்க ஊர்ல வந்து இதெல்லாம் இருக்குது, ஹிஸ்டாரிக்கலா எங்க ஊர்ல என்னென்ன இருக்கு, கல்ச்சுரல் எங்க ஊர்ல என்னென்ன கோயில்கள் இருக்கு, வேற என்னென்ன திருவிழாக்கள் நடத்துறாங்க அப்படிங்கறத பத்தி பேசுறது, சோசியல் எங்க ஊர்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கறத பத்தி. சோ ஒவ்வொருதையும் செக்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க போர்டுல என்ன நினைப்பாங்க, ஓ திஸ் கைஸ் இஸ் வெரி மெட்டிகுலஸ். இதை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே வந்து பயோடேட்டா பேஸ்ட் கொஸ்டின். அப்புறம் ஒரு 20% நம்ம என்ன சப்ஜெக்ட் படிச்சோமோ அந்த சப்ஜெக்ட் பேஸ்ட். அப்புறம் ஒரு 10% தான் கரண்ட் அஃபேர்ஸ். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது நடப்பு நிகழ்வுகளும் பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த ஒரு தகவல்கள், ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி வந்து நீங்க ரீசெண்டா நடக்கக்கூடியதோட லிங்க் பண்ணி தெரிஞ்ச கேள்விகளை தான் இருக்கும். ஆனா இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் சொல்ல முடியாது. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சில பேருக்கு பயோடேட்டால வந்து நீங்க யார், உங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லவுடனே நேரா வந்து வேற ஒரு கேள்விக்கு போயிடலாம். அப்புறம் நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஒன்று வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்பெஷலைசேஷன்ல மட்டுமே ஒரு மாணவர் வந்து டாக்டரேட் பண்ணியிருக்காரு, ஒரு புதுவிதமான ஒரு ஹாபி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த ஹாபியிலையும் அவர் பண்ண டாக்டரேட்லயுமே வந்து ஒரு 15 நிமிஷம் போயிடும். ஏன்னா போர்டு மெம்பர்ஸ் வந்து ஹவு யூ ஆர் யூனிக் ஃப்ரம் அதர் பர்சன். ஒரே கேள்வியை கேட்கறதுக்கு, ஒரே மாவாட்டுறதுக்கு பதில் ஒரு மாற்றம் வருது பாத்தீங்களா, அந்த மாற்றத்தை கொண்டு வருது இந்த ப்ரிப்பரேஷன். அப்புறம் நீ ஹாபி அப்படின்னு போட்டா, இப்போ ஒருத்தர் சொல்லுவார் பிளேயிங் ஃபுட்பால் அல்லது செஸ் அப்படின்னா, ஃபுட்பாலை பொறுத்தளவுக்கு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, ஃபுட்பால் எங்க தோன்றதுல ஆரம்பிச்சு, பெரிய பெரிய கோச், பெரிய பெரிய அணிகள், இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய ஃபுட்பால் கிளப்ஸ், என்னென்ன கிளப், யார் கேப்டன், எந்த ஊர் பேஸ், எவ்வளவு, சோ எல்லாமே தெரிஞ்சிடும். அதே மாதிரி செஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஊர் விஸ்வநாதன் ஆனந்த்ல இருந்து போய் அப்புறம் வந்து வேர்ல்டு லெவல்ல யார் ஃபேமஸ் எப்படி வாங்கின, சோ எவ்ரிதிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் எவ்ரிதிங். ஹாபிஸ் அப்படின்னா எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பதான் நம்ம ஹாபின்னு சொல்ல முடியும். அப்பதான் தகுதி. இது எங்க கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா அரசு வெப்சைட்டும் இருக்குது. கலெக்டர் போட்டோவும் போட்டு வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா திருநெல்வேலி வேலூர்னா velur.nic.in யூ கலெக்ட் எவ்ரிதிங். அப்புறம் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது நம்மளை பத்தி சொல்லுவோம். நான் யாரு, என்ன படிச்சிருக்கேன், அம்மா அப்பா யாரு எல்லாம் சொல்லிடுவோம். வாட் ஆர் யுவர் பிளஸ் அண்ட் மைனஸஸ் அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. அப்ப நான் யார் அப்படிங்கன்னா, நான் எப்படி பர்சனாலிட்டி அப்படிங்கறத பார்க்கல நிறைய மார்க் பாக்குறேன். நான் பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் அதெல்லாம் இல்ல. நீ எப்படி ஒரு யூனிக்கான ஒரு ஆளு அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்ல தெரியணும். சோ பயோடேட்டா ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சார் இன்டர்வியூன்னு தனியா ப்ரிப்பேர் பண்ணணுமா? நெவர் திங்க். இன்டர்வியூன்னு தனியா ஒரு ப்ரிப்பரேஷனே இல்ல. அப்படி வச்சுக்க வைக்காதீங்க. என்னைக்கு நீங்க தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கு உங்க இன்டர்வியூ அப்பவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நெவர் எவர் திங்க் தட் உங்க இன்டர்வியூ வந்து உங்களோட ரிட்டன் எக்ஸாமோட டிஃபரெண்ட் நினைக்காதீங்க. ரிட்டனுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த கேள்விகள் தான், நிறைய கேள்விகள் சப்ஜெக்ட்ல வரையில மெயினா வந்து இன்டர்வியூ வரப்போகுது. சில பேர் புக்ல என்ன படிச்சிருக்காங்களோ அந்த புக்ல இருக்கிறது அப்படியே சொல்ல தெரியும். அதை வந்து ஒரு இன்டர்பிரேட் பண்ணி சொல்ல தெரியாது. பட் இங்க தான் வந்து இந்த பர்சன் ஹூ இஸ் யூனிக், ஒரு சிறப்பான ஒரு மாணவன், ஆளுமை திறமை உள்ள ஒரு மாணவனால மாணவியால என்ன சொல்ல முடியும்னா, அது எப்படி உள்வாங்கி அந்த விஷயத்தை அவங்கள சொந்த கருத்தை அப்படி மாற்ற சொல்றாங்க பாத்தீங்களா. சோ திஸ் கிவ்ஸ் ஆல் ரவுண்ட் பர்சனாலிட்டி காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த மாதிரி ஒரு கேள்வியை நீங்க தரவா ப்ரிப்பேர் பண்ணி அதை அழகா ஆன்சர் பண்ணீங்கன்னா யூ கேன் ஷோ எ கம்ப்ளீட் பர்சனாலிட்டி. ஒரு முழுமையான ஆளுமை திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு மாணவனாகவோ மாணவியாகவோ வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.